ஹே காய்ஸ், நாங்கள் இன்றைக்கி எங்கே கிளம்பிகிட்ருக்கோம், எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? ரிஹானுக்கு நேற்று நைட்டு வெளியில் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடும். சரின்னு சொல்லி நான், அப்சல், ரிஹான் 3 பேரும் சேர்ந்து வெளியில் போய் சாப்பிட்லாம் எங்கேயாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். எங்கே போனோம் அப்படின்னு சொன்னால், எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே வந்து டீ பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று லொக்கேட் ஆகிருக்கு. அங்கே தான் போயிருந்தோம். ரிஹானுக்கு ஒரே ஜாலி ஆகிடுச்சு. ஒரு 9:30 to 10க்கு தான் நாங்கள் வீட்டிலேருந்தே கிளம்புனோம். ஒரு வழியாக ரீச்சும் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறம் ரிஹானுக்கு என்னெல்லாம் வேணும், என்னெல்லாம் சாப்பிட போகிறீங்க அப்படி சொல்லிட்டு இப்படி பேசிக்கிட்டே அப்படியே நடந்து உள்ளே போயிட்டோம். போனதுக்கப்புறமேட்டு ஒரு ஹைஃபைல 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணோம். மெனு பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரிஹான் தான் எப்போவுமே மெனு பார்ப்பார். அதில் என்ன இருக்குன்னுலாம் தெரியாது. ஆனால் ரிஹான் மெனு பார்த்து செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நான்லாம் மெனு பார்க்க முடியும். ரிஹான் பிஸியாக மெனு பார்த்துட்டு இருந்தாங்களா, இவங்க மெனு பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் மெனு கார்டு வாங்கிட்டு ஆர்டர்லாம் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். ஆர்டர் கொடுத்துட்டு தென் வந்துட்டு நானும் ரிஹானும் வந்துட்டு மெனு கார்டு வச்சுட்டு கொஞ்சம் டீப் டிஸ்கஷனில் இருந்தோம். அண்ட் தென் வந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஆம்பியன்ஸ் நல்லா இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் மேலே அப்படியே லைட்டிங்ஸ் எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி, போர் அடிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நானும் ரிஹானும் எப்போவுமே போல் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் 2 பேரும் எங்கே போனாலும் இப்படி தான் விளையாடுவோம். என்னன்னாலும் சரி, எங்கே போனாலும் நாங்கள் வெயிட் பண்ணுற டைமிங்கில் விளையாடுறது இதுதான். ஜாலியாக இருக்கும். ரிஹான் கூட இந்த மாதிரி விளையாடும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரிஹானுக்கும் எங்கே போனால் அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி இப்படி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. தென் வந்து ஃபைனலாக வந்து ஃபுட் எல்லாம் வந்தாச்சு. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக லைட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போயிருந்தோம். இது வந்து சிக்கன் பாப்ஸு, சிஞ்சன் பர்கர், தென் வந்து ஃப்ரைடு சிக்கன், ஃபைனலாக வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். வந்துச்சு, சாப்பிடவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் வந்து ரிஹானுக்கு தான் ஒரு பைட் கொடுத்தேன். இது வந்து ரிஹானோட ரொம்ப ஃபேவரெட். எங்கே போனாலும் சிக்கன் பாப்ஸ் அவருக்கு வேணும். அது மட்டும் இல்லாமல் இது எனக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரெட். அதனால் நாங்கள் எங்கே போனாலும் சிக்கன் பாப்ஸ் இருக்கும். தென் வந்துட்டு நாங்கள் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்சல் வந்து கொஞ்சம் லேட் பிக்கப். நாங்கள் அதுக்குள்ளே கொஞ்சம் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ தான் ஒரு க்யூட் என்ட்ரி ஒன்று ஆச்சு. என்னென்னா, ஒரு செல்ல குட்டி பூனை வந்தாங்க. எனக்கு மியாக்குட்டினா ரொம்ப பிடிக்கும். மியாக்குட்டியை பார்த்துடலாமா? அவங்க பாட்டுக்கு அங்கேயும் வந்தாங்க. எங்கள் டேபிளுக்கும் பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க. இந்த மியாக்குட்டி ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நான் வந்துட்டு ஏதாவது சாப்பிட கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அப்சல்லேருந்து வேணாம், இப்போ கொடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னதுனால சரின்னு சொல்லி விட்டுட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு மொஜிட்டோவோட ஃபினிஷ் பண்ணிக்கிட்டோம். அப்சல் வந்து பில் பே பண்ணுறதுக்காக கவுண்டருக்கு போயிருந்துச்சு. அப்போ வந்து ரிஹான் மாமா அப்சல் கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமா கூடவே போனாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் எழுந்திரிச்சி ரிஹான் கூட போயிட்டேன். போனதுக்கப்புறம் அந்த மியாக்குட்டி வந்துட்டு டேபிளுக்கு அடியில் போயிடுச்சு போல இருக்குது. ரிஹானும் அந்த மியாக்குட்டியும் கொஞ்சம் நேரம் விளையாடினாங்க. அது கொஞ்சம் பார்க்கவே நல்லா இருந்துச்சு. நான் வந்து ரிஹான் குட்டி வந்துட்டு குனிஞ்சு மியாக்குட்டி கூட விளையாடுறத கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். என்னை விட ரிஹானுக்கு மியாக்குட்டினா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கே. எனக்கு அது இப்போ தான் தெரியுது. மியாக்குட்டிக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு பில் பே பண்ணிவிட்டு நாங்களும் அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு ஹைஃபையோட டீ பார்க்குக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.